வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் இன் ஹோம் ஃப்ரண்ட் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கும் என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தில் நம்மளோட இன்வால்மெண்ட்டை காட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு அது வரும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஹோம் ஃப்ரண்ட்டில் வரைச்சே ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமிலியிலையும் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஆட்டம் தான் இருக்குது. நியூக்ளியர்னு சொன்னால் பேரண்ட்ஸ் மாத்திரம் ஒரே ஒரு குழந்தை மட்டும். வெரி ரேர்லி அவங்களுக்கு பேரண்ட்ஸோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படின்னா தோஸ் சில்ட்ரன் ஆர் பிளஸ்டு. அவங்களுக்கு தாத்தா பாட்டியோட சலுகையும் தாத்தா பாட்டியோட அன்பும் பரிவும் கிடைக்கிறதுன்னு. ஆனால் சில நேரத்தில் நிறைய வீட்டில் தாத்தா பாட்டி எப்படி இருக்கிறாங்க, ஒரு கேர்டேக்கர் மாதிரி தான் இருக்காங்களே தவிர அதில் அன்பு பரிவெல்லாம் ஒன்றும் ஓவர்வெல்மிங்காக கிடைக்கிற மாதிரி தெரியல சில ரிப்போர்ட்ஸில். பிகாஸ் சில நேரத்தில் அது மாதிரி சில்ட்ரன் நம்ம பார்க்குறோம், அப்போ நம்மளுக்கு அது தெரியுது. அங்கேயும் போய் இதே மொனாட்டனஸ் ஒர்க் தான். தே டோன்ட் ஸ்பெண்ட் த குவாலிட்டி டைம் வித் த சில்ட்ரன் அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது முதல்ல அவங்க அம்மான்ற அந்த குட்டி குழந்தைக்கு அம்மா என்ன பண்ணணும், அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படின்னு அவங்கள முதல்ல அவங்க எக்யூப் பண்ணிக்கணும். ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்க முடியும், எது நம்மளுக்கு தெரியாது, எது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு. சில சமயம் தெர் ஆர் மதர்ஸ் தே ப்ரூட் ஓவர் திங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஏதோ ஒன்றத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்போயாவது வேறு எதான கிடைக்கும். எல்லாத்துலேயும் தே ஃபைண்டிங் ஃபால்ட்டு, இல்லாட்டி போனால் தே வாண்ட் டு மூவ் அவே, இது மாதிரி இருக்குது, அந்த உங்கள் குழந்தை சொந்த கேட்கல, உங்கள் பாட்டி இது பண்ணுறா, அப்படி ஏதோ மாற்றி சொல்லிட்டு இருக்கிறோம் முதல் விஷயம். ஆனால் இது போலலாம் இருந்தால் கூட தன் குழந்தைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அம்மாவாக அவங்க இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லித்தர முடியும். சில நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டால், அவங்களுக்கு தெரியறதே போகிறோம்னு நினைப்பாங்க. வி டோன்ட் எக்யூப்டு மச் அப்படின்ற அந்த ஒரு கான்ஷியன்ஸே வராது. நம்ம நிறைய தெரிஞ்சுட்டா தானே நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளுக்கே இதுவே போகிறோம், எல்லாம் இப்படி கற்றுக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன். நம்ம இந்த மியூசிக் தெரப்பியில் சொல்லும்போது இந்த விஷயத்தை ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதனால் என்ன ஆகும்னா, இந்த ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன், அதாவது நம்பர் ஒர்க் பிளானிங், காக்னிஷன், டெப்த் பர்செப்ஷன், டிசைனிங், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், இன்னும் என்ன ஆர்ட் ஒர்க்கு, அது எல்லாமே அந்த ப்ரீஃப்ரண்டல் லோப் ரிலேட்டடாக இருக்கிற ஃபங்க்ஷன்னு சொன்னால் அந்த கார்டெக்ஸில் நிறைய விஷயங்களை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நம்ம ஏற்கனவே மெமரி பற்றி பேசும்போது சொல்லியிருக்கோம், நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் நாட்டு, சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிலாம் இருக்கும்னு. அப்போது அந்த ஒரு நியூரல் நாட்லேயும் புது புது விஷயங்களை சேர்த்து வச்சுக்கணுன்ற அந்த ஒரு வேகம், சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா அதுபோல் ஒரு வேகம் ஒரு அந்த அம்மாவுக்கு இருந்தால் தான் அதில் அவங்களுக்கு ஒரு 50 to 60% தன்னோட குழந்தைக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அவங்களுக்கே ரொம்ப பேக்லாக் இருக்குது, அவங்களுக்கே ரொம்ப லூப் ஹோல்ஸ் இருக்குது அவங்களோட லெர்னிங்கில். அப்படின்னா ஷீ cannot train her daughter in such a way, she cannot train her son in a such a way that the boys are to equip many things. சில சமயத்தில் பாருங்கள், ஒரு டேலண்ட் ஷோ அப்படின்னு ஒன்று வச்சுட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க சில குரூப்லலாம். அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற குட்டி பசங்கள்லாம் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுபோல் பார்க்கும்பொழுது ஒரு 20 குழந்தைங்க வந்தது. எல்லாமே 6 to 8 இயர்ஸ் இருக்கிற பசங்க தான். அந்த 20 பசங்களும் ஆளாளுக்கு 100 திருக்குறள் பார்க்காத சொல்கிறாங்க. சில சமயம் 1-2 திருக்குறளுக்கு பொருள் சொல்லி அதுலேருந்து டெவலப் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பசங்க இருக்குது. ஒரு 4-5 பசங்க வருது, அவங்க பெரிய ஒரு நிமிஷம் என்ன டாக்டர் என்ன வரையணும் நாங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் உடனே 3 சாய்ஸ் கொடுத்து இது மாதிரி வரையன்னு சொன்ன உடனே எல்லாம் தலை கலர் பென்சிலாம் கொண்டு வந்தது. வெறும் ஓப்பன் தரையில், அந்த ஹாலில் இருக்கிற மழை இருக்கிற தரையில் இருந்தது. 2 குழந்தை தான் காலையில் என்ன கொண்டு வந்தது, ஒரு பிளாங்க் எடுத்துகிட்டு வந்து மடியில் வச்சுக்கிட்டு வரைஞ்சிது. பாக்கி எல்லா பசங்களும் வெறுமை தரையில் அப்படியே வச்சுக்கிட்டு ஃப்ளோரில் அழகாக போட்டுது. அப்போ வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படியெல்லாம் பசங்களுக்கு எக்யூப்மெண்ட் கிடச்சிருக்கு, எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் திங்ஸ்னு. ஆனால் இது எல்லாத்துக்கு மேலேயும் நம்ம முக்கியமாக ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இதுக்கு கடவுளுடைய சித்தமும் சேர்ந்து வேணும். நாம் நினைக்கிறோம் எல்லா பசங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு. ஆனால் அதுக்கு கடவுளுடைய சித்தம் இருந்தால் தான், இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் எல்லா விஷயங்களிலும் நம்ம செய்ய முடியும். சில சமயத்தில் வெறும் மீடியாக்கருக்கும் கீழே நம்ம இருக்கிறோம் என்ன சொன்னால், நம்ம குழந்தையும் மீடியாக்கருக்கு கீழே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு உத்வேகமே வராது, நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் டைவர்ட்டிங் தெம்செல்ஸ் வித் அ கேட்ஜெட். ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு, ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பார்க்கலாமோ எல்லாத்தையும் பார்க்கலாம்னு நினைக்கிது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அது எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி ஆல் தி எனர்ஜிஸ், ஆல் தி
focusing abilities ought to be channelized towards prefrontal lobe function. எல்லா விஷயமும் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குதோ ஒரு 6 வயசுலேருந்து 12 வயது வரைக்கும் எவ்வளோ எனர்ஜி இருக்கோ எல்லாத்தையும் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ண எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷனான நம்பர் ஒர்க், பிளானிங், ரைட்டிங், அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்கிங், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், அது மாதிரி எல்லாத்துக்கும் அதை வந்து சேனலைஸ் பண்ணால் அந்த பிள்ளைங்களை நம்ம பெரியவங்களாக ஆக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் கூட ஐ வாண்ட் டு ஷேர். அது என்ன ஆகுனா, ஒரு குழந்தை நிறைய கலர் சாக் பீஸ் கொண்டு வந்தது. என்ன போர்டு இல்லை போல் இருக்கே, இங்கே இருந்தாலும் போர்டு வந்து அந்த மார்க்கர் பேனால் எழுதுகிற போர்டு தானே இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டு மை சர்ப்ரைஸ் என்னாச்சுன்னா, அந்த குழந்தை வந்து ஒரு கார்னரை சரி பண்ணிட்டுது, தானாக அழகாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டுது. அதில் வந்து சாக் பீஸில், கலர் சாக் பீஸில், மல்டி கலர் சாக் பீஸில் சூப்பரான ஒரு ட்ராயிங். அது ஒரு நேச்சுரல் சீன். அதை சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் த வேர்ட்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணிட்டுது. இன்னும் கேட்டால் அந்த குழந்தை எத்தனாவது படிக்கிற, விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடிங் அப்படின்னு நான் கேட்டு முடிக்கிறதுலே 3rd ஸ்டாண்டர்ட் அப்படின்னு குனிஞ்சு சொல்லிக்கிட்டே அது வந்து என்ன பண்ணுது, அந்த கலர் போடுற ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணுது. ரொம்ப நல்லா தத்ரூபமாக இருந்தது. ஒரு வயசானவங்க, முதிர்ந்த ட்ராயிங் போடுற அனுபவத்தில் இருக்கிறவங்க கூட அப்படி போடுவாங்களான்னு நம்ம யோசித்து தான் பார்க்கணும். ஏன்னா வித்தின் த ஸ்பேன் ஆஃப் திஸ் டைம் ஒரு 25 நிமிஷம், ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே போடணும். அதுக்குள்ளே அப்போ நம்ம என்ன ஆகணும், அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், த சைல்டு இஸ் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஹர் செல்ஃப். தான் செய்ய வேண்டிய வேலையை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு. இதுக்கு நடுவில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மீட்டிங்கில். எல்லாரும் வந்திருக்கிறாங்க. நிறைய காமெடியாக தான் பேசுகிறோம். ரொம்ப சீரியஸ் சப்ஜெக்ட்டு, நியூரோ சைக்காலஜி, பிரெயின் அண்ட் பிஹேவியர், அதுபோல் டஃப் சப்ஜெக்ட்லாம் பேசலை. ரொம்ப ட்ரைவல் திங்ஸ் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் the child is not என்ன நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வாயை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி ஃபோக்கஸ் பண்ணாமல் the child started doing her work. அதனால அதுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணல, காம்படிஷனே கிடையாது. அதுபோல் இன்னொரு சாக் பீஸில் ட்ராயிங் போட்டால் தானே 2 பேருக்கு சேர்த்து யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் சொல்லலாம். இருக்கிற எல்லாமே அவளுக்கு தான் சொன்னேன். இங்கேயும் ஹியர் ஆல்சோ கம்ஸ் இட் இஸ் தெர் இஸ் நோ ஷேரிங் ஃபார் தட். அந்த ப்ரைஸ்க்கு மொத்த இதுவும் கவரும் அந்த குழந்தைக்கே தந்தாச்சு. ஒய் திஸ் இஸ் சொன்னால், திஸ் இஸ் ஆல்சோ எ லேர்னிங் ப்ராசஸ். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அந்த டைமுக்குள்ளே தன்னோட டேலண்ட்டு, தனக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அதை காட்டணும். இது வந்து டேலண்ட்னு சொல்ல வேண்டாம், opportunity to learn that has been expressed at a given time. ஏன்னா இது டேலண்ட்டுன்னு சொல்லும்போது எக்ஸப்ஷனலாக இருந்தால் தான் அது டேலண்ட்டு. ஏன்னா இது போல் ட்ராயிங் இன்னும் கூட சில பேர் நிறைய போடுவாங்க, நம்மளுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் இதுக்கே டேலண்ட்டுன்னு நம்ம டேகு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் கணக்கில் 80 மார்க் வாங்குறாங்கன்னு வைங்க, அதே வகுப்பில் 100 மார்க் வாங்குறவா அடுத்த செக்ஷனில் நிறைய பேர் 100 மார்க் வாங்குறவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ தட் திஸ் கேன் நாட் பி ரேட்டட் அஸ் அ டேலண்ட். Rather it is as an opportunity to learn better things that is also being expressed aptly at the given time. அதுக்கு தான் அந்த வேலைக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தென் ஐ அப்ரிஷியேட்டட் ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ். எல்லாரோடையும் இருந்து பேசி பழகிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கிற ஒரு ஈவினிங்காக இருந்தது. ஏன்னா ப்ளசன்டரிஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் கூட ஹோம் ஃப்ரண்ட்டாக இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனில் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும், இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். யூ ஆர் எக்யூப்பிங் யுவர் செல்ஃப் விதின் த கிவன் டைம் டு லேர்ன் பெட்டர் திங்ஸ், டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் பெட்டர். ஆனால் இது எப்படி லேர்னிங் ஆகும்னா, இது போல் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்பொழுது இதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக, இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக நம்ம பண்ண முடியும்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு மனசில் உறுதி வரும். அந்த உறுதியை அவங்க அடுத்த முறை வரும்பொழுது அதை செயல்படுத்துவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.